ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேரண்டிங், ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். அது குழந்தைங்களை வளர்ப்பது எப்படின்றத விட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து ஒரு 15 months முன்னாடி தான் அப்பாவானேன். அப்போ ஆரம்பித்த சில விஷயங்கள், சில மாற்றங்கள் என் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அம்மாவாக வாழ்கிற எல்லா லேடிஸ்க்கும் என்னோடய ஃபஸ்ட்டு சல்யூட். ஏன்னா நீங்கள் படுற கஷ்டத்தை நான் கண் கூட இதான் பார்த்துருக்கேன். எனக்கு என்னமோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு நிறைய கசின்ஸ்லாம் இருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு பக்கத்துலேருந்து ஒரு குழந்தைய வந்து பிறந்ததுலேருந்து வளர்கிறத நான் பெருசாக பார்த்ததில்ல. அண்ட் எனக்கு கடவுள் அதுவும் கொடுத்தது வந்து ட்வின்னாக கொடுத்துட்டாரு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ ட்வின் பேபிஸுன்றது வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். அது நான் அப்புறம் வரேன். பட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேரண்ட்டாக ஒரு அம்மா வந்து குழந்தைய பெற்றெடுத்ததுக்கப்புறம் அவங்க படுற அந்த கஷ்டத்தை நேரில் பார்க்குறப்போ என்னால் மற்ற கஷ்டங்கள்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமாகவே தெரியல. அவங்க உடம்பு படுற பாடு, அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிற விதம், நைட்டு தூக்கம் இல்லாமல் நானும் கூட ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது. அதாவது ப்ராப்பராக 6 hours தூங்கியே நான் 15 months ஆகுது. அது ஃபஸ்ட்டு 3 monthsலாம் பார்த்திங்கன்னா 2 hours 3 hours தான் தூங்கியிருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அதில் ஒரு கஷ்டத்தோட ஒரு ஹாப்பினஸும் இருக்குது. அது பேரண்ட்டாக ஒரு அப்பாவா அம்மாவா நம்ம ஃபீல் பண்ணால் தான் அது தெரியும். பட் ஆனால் அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. குழந்தைக்கு கரெக்டாக டயத்துக்கு பால் கொடுக்கறது, அவங்களுக்குன்னு நம்ம வேக்சினேஷன் பிளான் பண்ணுறது, அவங்களுக்குன்னு வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபுட்டு ரெடி பண்ணுறது, எப்போ வந்து ஒன்றா பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சாட்டர்டே சண்டே பிரேக் அப்படின்லாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா வந்து அது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பால் கேம். பட் வெறும் சோலோவாக அப்பா அம்மா மட்டும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு குழந்தைலாம் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கவும் செஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயம் சின்ன சின்ன பேர்டனே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் when I became a father, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமானது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே மாறி இருக்குங்க. மெயினாக நம்ம மரியாதை நிறைய கொடுக்கணும் நம்ம அம்மாக்கோ பாட்டிக்கோ அப்படின்றது எனக்கு ரொம்ப பர்சனலாக தோணுது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ என் ஒய்ஃப் வந்து பேரண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 50-50 அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியுமே ஒரு 20 to 30% தான் நான் பண்ணுறேன். மீதி 70% அவங்க தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி என் மதர்-இன்-லா ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி பல லேடிஸ் இன்வால்வ் ஆகி தான் வந்து இந்த குழந்தைன்றது வளருது. ஆனால் இந்த ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷனில் தான் வந்து ஃபாதர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அதில் எந்த தப்பும் கிடையாது. தயவு செஞ்சு பண்ணுங்கள். நானும் ஃபுல் டைம் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து எனக்கு மென்டலி பெரிய பேர்டன் மாதிரி ஆனாலும் அது ஒரு ப்ராசஸ் தாங்க. இது நம்ம ஒரு வாட்டி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு கிட்டோ 2, சிலருக்கு 3 கிட் கூட இருக்காங்க. அது ஒவ்வொரு டைம்ன்றது நீங்கள் ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் இருப்பீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாதர் ஆகிறப்போ அந்த ஃபீலிங்கே வேறு. ரொம்ப ஒரு ஹாப்பியான தருணம். நமக்குன்னு நம்மளை சார்ந்து ஒரு உயிர் வெளியே வந்திருக்கு, நம்மனால ஒரு உயிர் வந்திருக்கு. அந்த உயிர் வந்து நம்மளை பார்க்குற பார்வை, நம்மளை தொடுறப்போ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை விட கஷ்டங்களும் ரொம்ப இருக்குங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை சுகமாக பார்த்துக்கலாம். ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், என் ஒய்ஃபும் எங்கள் அத்தையும் பண்ணுற மாதிரி அந்த லேடிஸ் அவங்க டெடிக்கேஷனில் எனக்கு ஒரு 20% கூட வரல. இன்னுமே என்னால் முடியல. அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, நான் ஸ்டாப்பாக 15 months எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இது மூலிமா அவங்களுக்கு நான் மனமாற நன்றி. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க தாய்மார்களுக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட டெடிக்கேஷன் பக்கத்தில் எங்களால் நெருங்கக்கூட முடியாது. அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் சுத்தமாக இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்க. இப்போ நாங்கள் யங் ஜென்ரேஷன், இப்போ நாங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டெவலப் ஆகிடுவோம். சீக்கிரமே வந்து நாங்களும் உங்களுக்கு ஈக்குவலாக ஹெல்ப் பண்ண பார்க்குறோம். சீக்கிரமே நான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இதை பற்றி ஏதாவது கமெண்ட் சொல்லணுன்னா சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம பேசலாம்.